இந்தாங்க. தேங்க்யூ. ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. இனிமே எங்க வீட்டுக்கெல்லாம் வராதீங்க. இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். என் புள்ள பிரதீப்புக்கு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப பின்வாங்கிட்டீங்கல்ல. ஐஜி சார் தான். அவர் 1000 சொல்லுவாருங்க. நீதி, நேர்மை, நியாயம்னு பேசுவாரு. அவ்வளவு நேர்மையா இருந்த மனுஷனுக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சது சொல்லுங்க? அவரை ஏன் சஸ்பெண்ட் பண்ணாங்க? தெரியாது. உங்கள மாதிரி ஆளுங்களோட பிரச்சனையில தலையிட்டதுனாலதான். உங்களுக்காக எங்களை பகைச்சுக்கிட்டாரு, உங்க அண்ணனுக்காக சட்டத்தை பகைச்சுக்கிட்டாரு, ஸ்னேகாவுக்காக கஜேந்திரனையும் உமாவையும் பகைச்சுக்கிட்டாரு. கடைசியில யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு எல்லாம் லாபம், என் புருஷனுக்கு தான் நஷ்டம். சத்தியமா என் மனசறிஞ்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலங்க. ஐஜி சார் சஸ்பெண்ட் ஆனதுக்கு நான் காரணம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் வேணா உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேங்க. அப்படி நான் நிரூபிச்சிட்டேன்னா என் காலெல்லாம் விழ வேண்டாம். என் புருஷனுக்கு ஏற்பட்ட நஷ்ட ஈடா என் புள்ள பிரதீப்புக்கு உங்க பொண்ணு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? இப்படி மௌனமா இருந்தே எங்க கழுத்தை அறுத்து சாதிச்சிட்டீங்க. தயவு செஞ்சு இனிமே இங்க வராதீங்க. என் புருஷனை விட்டுடுங்க. உங்க குடும்ப கோஷ்டி சண்டையில என் புருஷனை போட்டு இழுக்காதீங்க. ஏதோ சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கீங்க போல் இருக்கு. சும்மா கேஷுவலா பேசிட்டு இருந்தோம். டாக்டர் தான் ஃபோன் பண்ணாரு. ஏதோ தேங்க்யூ அது இதுன்னு ஃபார்முலா சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கன்னு சொன்னேன். உட்காருங்க. இல்ல சார், நான் கிளம்புறேன். என்ன மோர் கூட சாப்பிடல, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்ல சார், இது 2வது கப்பு. ஓ சரி, வரேன் சார். வரேன் மேடம். என்னம்மா இது? இவ்வளவு நேரம் நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு மூட் அவுட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி, நான் போறேன். பெருசா நன்றி சொல்ல வந்துட்டா. இவளும் உருப்பட மாட்டா, அந்த ஸ்னேகாவும் நல்லா இருக்க மாட்டா. என்னங்க கடைக்கு போய் யாருன்னு பாரு. மீனா, பிரியா, அம்மா, துரகேஷ். அக்கா சௌக்கியமா? போங்க, யாரையும் என் கூட பேசாதீங்க. ஏன்? இப்பதான் இங்க வர்றதுக்கு வழி தெரிஞ்சுதா? கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தொல்லை விட்டதுன்னு இந்த பக்கமே திரும்பியே பார்க்கவே இல்ல. அம்மா, ஓ மேலதான் எனக்கு கோவமே ஜாஸ்தி. ஏய், கோவம்ல வேணாண்டி, அதான் வந்துட்டோம்ல. நீ அங்க இருக்கிற வரைக்கும் வேற மாதிரி பிரச்சனைங்க, நீ வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி பிரச்சனைங்க. இந்த ஷாமலா பிரச்சனையில எழுந்திருச்சு, பிரச்சனையில குளிச்சு, பிரச்சனைய சாப்பிட்டு பிரச்சனையிலேயே தூங்குறா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? ஐயா அம்மா, இதான் உன்கிட்ட பெரிய பிரச்சனை. சின்ன பிரச்சனையை அப்படியே ஊதி பெருசாக்கிடுவேன். என்ன பேசுற மாப்ள? வாங்க, என்ன வெளிய நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. மாமா, உங்க பொண்டாட்டி தான் எங்களை உள்ள உடம்பு தடுத்துட்டு இருக்காங்க. அவ அப்படி சொல்லி இருக்க மாட்டாளே. என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியாதா? அடேங்கப்பா, உங்க ஒத்துமைய பாக்கும்போது என்னையும் எங்க வீட்டுக்காரையும் பாக்குற மாதிரியே இருக்கு. ஷாமலா, போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இருக்கு. ஏய், பேசாம இருடி. மாப்பிள்ளை எதிர்க்க மானத்தை வாங்காத. ஆமா, அப்படியே நீ வித்துட்டாலும் நான் வாங்கிட்டாலும். சரி, எதுக்கு வெளிய நின்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. வாங்க. ஆமா, உள்ள வாமா. வாங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்க பிரியா? நல்லா நீ இருக்கேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. இந்தா, இது உனக்கு. என்ன ஆண்டி? பூ, பழம், ஸ்வீட், புடவை எல்லாம் இருக்கு. அம்மா, அப்ப எனக்கு கிடையாதா? உனக்கு இல்லாமையா? இந்தா, வாங்கிக்கோ. எதுக்கு ஆண்டி இவ்வளவு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நீ இல்லாம இந்த சந்தோஷம் எல்லாம் நடந்திருக்குமா? இதெல்லாம் ஒரு செலவா? காலம் பூரா நான் உனக்கு நன்றி கடன் பட்ட வார்த்தை. இதையே எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? சரி, என்ன சாப்பிடுறீங்க? டீயா காஃபியா? நாங்க சாப்பிட வரல, நல்லா அரட்டை அடிக்க வந்திருக்கோம். எங்க அம்மா மட்டும் நார்மலா பேச ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, கின்னஸ் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அவங்களை காணோம்? நீ எப்போ வாயை திறந்தியோ அப்பவே அவங்க எஸ்கேப். சரி வாங்க, அங்க போய் நம்ம ஜோதியில ஐக்கியமாயிக்கலாம். வாங்க. என்ன மாமா, எல்லாரும் உள்ள போயிட்டாங்க? விடுப்பா, அம்மா பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்கல்ல, சந்தோஷமா பேசிட்டு இருக்க விடு. சரி, நீ எப்படி இருக்க? வேலை எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாமா, நல்லபடியா போயிட்டு இருக்கேன் எல்லாம். சரி வா, டீ போடுவோம்.
மாமா இத்தனை பேர் உள்ள இருக்காங்களே அவங்களை யாராவது கூப்பிட்டு டீ போட சொல்ல. வழக்கமா அவங்க தானே டீ போடுறாங்க. ஃபார் எ சேஞ்ச் நாம அவங்களுக்கு நல்ல டீ போட்டு தரலாமே. எனக்கு டீ போட வராதே. என்ன துவாரகேஷ் இப்படி சொல்ற? கல்யாணம் ஆக போற பையன் டீ போட கத்துக்கிட்ட தானே நாளைக்கு பொண்டாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். மாமா டீன்னு எழுதுனா படிப்பேன், போட்டு கொடுத்தா குடிப்பேன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் இஞ்சி டீ அருமையா போடுவேன் தெரியுமா? நான் மெட்ரில இருக்கும்போது காட்டுக்குள்ள யாருக்குமே டீ போட தெரியாது. எங்க டீம்லயே ஒருத்தனுக்கு தான் டீ போட தெரியும். காலையில டீ போட்டு கொடுத்தனா நீங்க நைட் வரைக்கும் என்கிட்ட தான் டீ வாங்கி குடிப்பாங்க. அப்ப நீங்க மிலிட்டரியில டீ மாஸ்டரா? டீ நல்லா போடுவாங்கறத சொல்ல வந்தப்ப. அப்படி தெளிவா சொல்லுங்க மாமா. சரி வா, டீ எப்படி போடணும்ங்கற விளக்க முறையை நான் உனக்கு சொல்லி தரேன். சரி வாங்க. துவாரகேஷ் அன்னைக்கு போன்ல சொன்னான். நான் ஏதோ ஜோக் அடிக்கிறான்னு நினைச்சமா. நிஜமாவா சொல்ற? அண்ணி குஷி பாப்பாவோட நம்ம வீட்லயே தங்கி இருக்காங்களா? ரகலை பண்ணாம இருக்காங்கல்ல? வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இல்ல ரகலை பண்ணிட்டு இருக்காங்க. ரகளை இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா அவளை நம்புறதா இல்லையான்னு தெரியலடி. எப்போ என்ன பிரச்சனை வெடிக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. எப்படிமா இந்த அதிசயம்? அண்ணி பெரிய கோடீஸ்வரி, எப்படி நம்ம வீட்ல வந்து தங்கினாங்க? நம்ம வீட்ல எந்த வசதியும் இல்லையே. முக்கியமா அப்பா வீட்ல இல்ல. ஷாம்லாவுக்கு கெடு வச்சுட்டு அப்பா ஷீரடிக்கு கிளம்பி போயிட்டாரு. நான் திரும்ப வரும்போது அந்த 2 எழுத்துக்காரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுல போயிருக்காரு. 2 எழுத்துக்காரியா? அப்படின்னா என் வீட்டுக்காரரு அவருக்கு பிடிக்காதவங்களை எல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுறது இல்லம்மா. அவரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா அது மாச கணக்காகும். மாமா நான் உனக்கு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. என்ன துவாரகேஷ்? நீங்களும் அக்காவும் தனி கொடுத்துட்டு போனா என்ன? வீடெல்லாம் அப்பவே பார்த்து வச்சுட்டேன் மாமா. எதுக்கு ஆளாளுக்கு தண்ணி கொடுத்தணுங்கிறதே பெருசா பேசிட்டு இருக்கீங்க? உங்க அக்கா வேற இதை பெரிய இஷ்யூ ஆக்குறா. இல்ல மாமா, இப்படி யோசிச்சு பாருங்களேன். எங்க அக்கா கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தவங்க. இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குடும்ப தலைவின் பொறுப்பு வந்திருக்கு. அவங்களுக்கும் ஆசா பாசம் இருக்கும் இல்லையா? இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்க கூட தனியா இருந்தா அக்கா இன்னும் சந்தோஷமா இருப்பாங்க இல்லையா? ஏற்கனவே அக்கா வாழ்க்கை லேட்டா தான் ஆரம்பிச்சது. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நிச்சயமா அண்ணி ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்காங்க. அதுக்கு அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய், நான் எங்கடி சப்போர்ட் பண்ண? இந்த துவாரகேஷ் தாமா அவளை முதல்ல வீட்டுக்குள்ள கூப்பிட்டான். அப்புறம் வேற வழி இல்லாம நானும் ஒத்துக்கிட்டேன். ஏன் ஆர்த்தி, நீ ஏன் சொல்லுமா? வீட்டுக்கு வந்த மருமகளை உள்ள வராத வெளிய போன்னு நான் சொல்ல முடியுமா? சொல்லு. அது நல்லா இருக்காதா ஆண்டி? அம்மா, நீ பேச பேச எனக்கு பயமா இருக்குமா. ஏதோ பெரிய பிரளயமே வீட்ல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அப்பா வர்றதுக்குள்ள பேசாம அண்ணிய அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கிறேனே தவிர உங்க குடும்பத்தை பேருக்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது மாமா. நீ சொல்றதும் புரியுது. மீனாவும் தண்ணி கொடுத்துன்னு போகணும் தான் ஆசைப்படுறா. அதனால வீட்டில் நிறைய பிரச்சனை வேற. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. உங்க குடும்பத்தை பத்தி ஆர்த்தி என்கிட்ட சொன்னா. நீங்க கூட்டு குடும்பமா இருந்ததுனால தான் நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கவே சம்மதிச்சேன். அதுவும் இல்லாமல் மீனாவை ஆர்த்திக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆர்த்திக்கு என்னையும் ரொம்ப பிடிக்கும். மாப்பிள்ளையும் ரொம்ப நல்ல டைப். இவங்களை எல்லாரையும் பிரியணும்னு நினச்சாதான் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் தான் சொல்கிறேனே மாமா, எங்களால் தான் அக்காவுக்கு சுதந்திரம் தர முடியல. உங்களால் கிடைச்சா நல்லா இருக்கும் மாமா. நீங்கள் உங்கள் தங்கச்சியோட ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அக்கா என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆர்த்தி குடும்பம் அவங்களால டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. பெண்கள் 2 பேருக்கு நடுவில் சின்ன சண்டை வந்தாலும் அதில் கஷ்டப்பட போகிறது நீங்கள் தானே மாமா. நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். ஆனால் அக்கா உங்களோட ஆசையை உங்கள்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட மாமா சொல்ல முடியும்? அதுவும் கரெக்டு தான். பொண்டாட்டிக்கு ஏதாவது மனக்குறனா புருஷங்கிட்ட தானே சொல்லி ஆகணும். சரி, நான் தண்ணி கொடுத்துன்னு போகிறத பற்றி முடிவு எடுக்கிறேன். தேங்க்ஸ் மாமா. டாக்டர் கருணாகரன் ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகிட்டார். 2 பேரும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசிகிட்டு இருந்தாங்களா? ஏன் மறிச்சு நிக்கிற? எங்க போன? நீ 2-3 நாளா எங்க போயிட்டு வர? காலையில சீக்கிரமா போயிடுற, நைட்டு லேட்டா தான் வர. எங்க போன? வழக்கம் போல பதில் சொல்ல மாட்டல்ல? மௌனமா தான் நிப்பியா? நான் சொல்லட்டா நீ எங்க போயிட்டு வரேன்னு?
அந்த ஜெயில் கைதியை தானே போய் பார்த்துட்டு வர? அவர் ரிலீஸ் ஆயிட்டாரு. அவர் கூட ஊர் சுத்திட்டு இருக்கியா நீ? ஆமா. அவர் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? அவருக்காக போஸ்ட் ஒட்டி பேனர் அடிச்சு ஊரெல்லாம் டமார் அடிக்கிறதுக்கு ஏய், ஏன் ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்க? ஸ்னேகா, அவரை பத்தி தப்பா பேசாத. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். ஆமாமா, அவரு தன்னோட கட்டின பொண்டாட்டிய கொலை பண்ணிருக்காரு. அதுக்காக அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஏதோ ஆறாவாரம் பண்ணி அது ஆயுள் தண்டனையா மாத்திட்டாரு. இப்போ ரிலீஸ் ஆகி வெளியில வந்திருக்காரு. அவர் நல்லவரா? ஆமா, நல்ல மனுஷன்தான். அதனாலதான் இத்தனை வருஷ வாழ்க்கையை ஜெயில தொலைச்சிருக்காரு. சட்டமே அவர் நல்லவர்னு ரிலீஸ் பண்ணிடுச்சு. உனக்கு என்னடி சும்மா நியாயம் பேசிட்டு? கையெடு. நில்லு. அவருக்கு நீ வீடு புடிச்சு கொடுத்தியா? ஆமா, நீ தானே அவர் இங்க தங்க வேணாம்னு சொன்ன. அவர் எதுக்கு இங்க தங்கணும்? நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கட்டுமேனுதான். யாரு? ஒரு கொலைகாரன் நமக்கு பாதுகாப்பா? ஏய், சும்மா அதையே சொல்லிக்கிட்டு ஒரு தப்புக்கு ஒரு தடவை தான் நீ தண்டனை. நீ படிச்சவ தானே, மரியாதையா டாக்டர் கருணாகரன் சொல்லலாம்ல. அதை விட உனக்கு அது தகுதி இல்ல. அட்லீஸ்ட் டாக்டர்னாவது சொல்லு போதும். அடுத்தவங்களுக்குன்னா அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வந்துரு. அவங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி என்கிட்ட வந்து சண்டை போடு. காலையில 6 மணிக்கே எந்திரிச்சு ஓடிடு. நைட் லேட்டா திரும்பி வா. உனக்கு சாப்பிட டைம் இருக்காது, தூங்க டைம் இருக்காது, எதுக்குமே டைம் இருக்காது. உன்னோட பொண்ணு தானே நான். என்னை பத்தி நீ ஏதாவது கவலைப்படுறியா? நான் எதுக்கு நீ கவலைப்படணும்? நான் எதுக்கு கவலைப்படணும்? உன் கூட 2 தலைவலிங்க இருக்காங்களே, அவங்கள விரட்டிட்டு வா. உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன். அதானே? நான் ஹெல்ப் கேட்டா 100 கண்டிஷன் போடு. ஆனா ஹெல்ப்பே கேட்காதவருக்கு வரிஞ்சு கட்டிட்டு போய் ஹெல்ப் பண்ணு. அவர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ற, அவர் வீடு பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ற, அவருக்கு வேலைக்காரிய தேடி பார்த்து கொடுப்ப, எல்லாம் பண்ணுவ. அவருக்கு எந்த கண்டிஷனும் இல்ல. எனக்கு தான் எல்லா கண்டிஷனுமே. எனக்கு வெறும் ரொட்டி கொடு, அவருக்கு வெண்ணெய் தடவி கொடு. அது ஏன் இஷ்டம். உனக்கு என்னடி கஷ்டம்? நான் உன்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறேனா ராஜி? நான் டிகே கூட பழகிறது, அவரை லவ் பண்றது, நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறது. இன்ஃபேக்ட் நான் டிகே கிட்ட போன்ல பேசினா கூட உன் கண்ணு முன்னாடி ஸ்பீக்கர்ல தானே பேசுறேன். நான் எதையாவது உன்கிட்ட இருந்து மறைக்கிறேனா? உனக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு ஒளிவு மறைவு? யாரு சுத்தம் யாரு கலப்படம்னு நீயே யோசிச்சு பாரு. இது பாரு, சில விஷயத்துல கலப்படம் தேவை, தப்பு இல்ல. இப்ப தங்கத்துல பார்த்தா கூட கலப்படம் செஞ்சாதான் நகையா ஆகுது. இப்ப எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் மறுபடியும் கேக்குறேன், அந்த கருணாகரன் யாரு? பேரை சொல்லாத, டாக்டர்னு சொல்லு. பேர் சொல்லிதான் கூப்பிடுவேன். அப்ப என்கிட்ட பதில் எதுவும் எதிர்பார்க்காத. ஆல்ரைட், டாக்டர் போதுமா? யார் அந்த டாக்டர்? அது என்னோட பர்சனல் விஷயம். அத நான் யார்கிட்டயும் சொல்ல விரும்பல. பர்சனலா? எனக்கு தெரியாம உன்கிட்ட பர்சனல் ரகசியம் எல்லாம் இருக்கா ராஜி? எத்தனையோ இருக்கு. உனக்கு என்ன? என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரியும்னு நீ நினைச்சிட்டு இருக்க. உனக்கு தெரியாத சில விஷயங்கள் இருக்கு, அதுல இதுவும் ஒண்ணு. நீ இப்படியே பேசிட்டு இருந்த ஊர் உலகம் உன்னை தப்பா நினைக்கும். என்னடி பேசுற? அவர் எங்க அண்ணன். ஏய், இது பாரு, அவரு என் அண்ணனுக்கு சமம். உனக்கு இதுக்கு மேலேயும் சந்தேகமா இருக்காடி? சச்சா, நான் சந்தேகம் எல்லாம் படல. உனக்கும் அவருக்கும் என்ன பாசபந்தம்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். உன்கிட்ட பாசமும் மரியாதையும் எனக்கு இப்ப கிடைக்கவே இல்லை. நான் ஏதாவது கேட்டு உன்னால சமாளிக்க முடியலன்னா உடனே அழுதுற வேண்டியது. நான் உண்மையை சொன்னா ஒண்ணு உனக்கு கோபம் வரும், இல்ல அழுக வரும். அம்மா தாயே, நீ அழறதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ அழறதுக்கு நான் காரணம் இல்ல. உண்மையை சொல்லி எனக்கு விளக்க வைக்கிறதுக்கு கூட அறிவில்லை உனக்கு. என்ன பண்றது? அழு, நல்லா அழு. அத்தை, ஐயோ, என்ன அத்தை? மருமக நான் ஒருத்தி இருக்கும்போது நீங்க எதுக்காக பாத்திரம் தேய்க்கணும்? என் மேல உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வரல. எனக்கு நல்லா தெரியும். இவ மாறிட்டாளா இல்ல நடிக்கிறாளான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இல்லம்மா, குடு, நீ பணக்காரி, நீ போய் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு. இல்ல அத்தை, நான் பணக்காரி இல்ல அத்தை. நான் இப்போ உங்க மருமக.
இத்தனை நாள் பண்ண பாவத்துக்கு பாத்திரம் தேய்ச்சு பிராயச்சித்த தேடிக்கிறேனே. இந்த உரிமை கூட எனக்கு இந்த வீட்ல இல்லையா? அதுக்காக நீ என்ன பாத்திரம் தேய்க்கணுமா? இப்படி குடுமா, நான் தேய்ச்சு. அத்தை, என் மனசுல இருந்த அழுக்கு போயிடுச்சு அத்தை. பாத்திரத்துல இருக்கிற அழுக்கு போகணும். அத்தை, நீங்க என்ன நம்பணும். என்ன மருமகளா முழு மனசா ஏத்துக்கணும். ஆனா நீங்க இன்னும் என்ன ஏத்துக்கல. அது எனக்கு நல்லா தெரியும். உங்க மனசுல பாசம், அன்பு எல்லாமே என் மேல இருக்கு. ஆனா மாமாக்கு பயப்படுறீங்க. நான் வீட்டு வாசல்ல வந்து நின்னப்போ உங்களால உள்ள வான்னு முழு மனசா கூப்பிடவே முடியல. ஏன்னா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல. அந்த நம்பிக்கை வர நான் என்ன வேணாலும் செய்வேன் அத்தை. அத்தை, நீங்க எதுக்கு அத்தை கஷ்டப்படுறீங்க? நான் துணியெல்லாம் எடுக்கிறேன். அத்தை, மாமா எனக்கு டைம் கொடுத்துட்டு ஷீரடி போயிருக்காரு. அவர் வரத்துக்குள்ள நான் வீட்டை காலி பண்ணணுமா? நான் எங்கத்த போவேன்? நான் இப்போ எங்க அப்பா கூடவும் இல்லை, குஷியும் அவ அப்பா கூட இல்லை. அப்பா இல்லாத நாங்க 2 பேரும் எங்க போவோம்? யார்கிட்ட போய் நிப்போம்? நீங்க ஒரு முடிவுக்கு வரணும் அத்தை. நீங்க உறுதியா தீர்மானம் பண்ணணும். உமா இந்த வீட்டு மருமக, அவளுக்கு என்னோட சப்போர்ட் ஃபுல்லா இருக்கு. அவளை யாரும் வெளியே அனுப்ப முடியாது, நான் அதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படின்னு நீங்க தான் முதல்ல திடமா நிக்கணும். இல்லனா என் பாடு ரொம்ப கஷ்டம். அத்த, என்னது இது? இன்னும் வேற எப்படி கவுக்கிறது? ஐயோ அத்தை, அத்தை கொடுங்க, அத்தை கொடுங்க. ஐயோ, என்னம்மா இது? இதையாவது என்ன செய்ய விடுமா? நீங்க எதுக்கு அத்தை இதெல்லாம் செய்யணும்? நான் செய்யறேன். என்ன செய்யணும்னு உத்தரவு மட்டும் போடுங்க, நான் செய்யறேன். உலக மகா நடிப்புடா சாமி. பிரியா, வாயை வச்சுட்டு சும்மா இரு. அது குடுமா, நானே பெருக்கிக்கிறேன். குடு. அத்தை, நீங்க என்ன உங்க மருமகளா ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, என்ன உங்க வேலைக்காரியாவது வச்சுக்கோங்க. சம்பளம் இல்லாத வேலைக்காரி. எனக்கும் என் குழந்தைக்கும் தங்கறதுக்கு இடம், 3 வேளை சாப்பாடு, அது மட்டும் கொடுங்க அத்தை. என்னத்த பேசாம நிக்கிறீங்க? ஒரு வேலைக்காரியா வச்சுக்க கூடவா இந்த உமாவுக்கு தகுதி இல்ல? அண்ணி, நீங்க எதுக்கு அண்ணி இந்த வேலையெல்லாம் செய்யணும்? ஏன் துவாரகேஷ், நான் செய்யக்கூடாதா? இது என்னோட வீடு இல்லையா? என் வீட்டு குப்பையை நான் பெருக்க கூடாதா? தாராளமா பெருக்குங்க. இந்த வீட்ல பாதி குப்பை நீங்க கொண்டு வந்து கொட்டினதுதான். பிரியா, ஓங்கி அடிச்சேனா பாரு. பெரியவங்க மரியாதை வேணா? நான் உண்மையா சொன்னேன்ப்பா. என்ன உண்மையை சொன்னேன்? துவாரகேஷ் வேண்டாம், அவ சின்ன பொண்ணு, கை நீட்டிலாம் அடிக்க கூடாது. என்ன இத பார்த்தாலே உனக்கு தெரியலையா இது ஓவர் டிராமான்னு? இவங்களை இன்னுமா நீ நம்புற? பிரியா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மனுஷங்க மாறுவாங்க, அதை நம்ம ஏத்துக்கணும். நீ படிச்சவன் தானே, அவ விஷயம் உனக்கு தெரியாது? என்னமோ அவங்க வந்து இவர்கிட்ட ஆதரவு கேட்டாங்களா, இவர் கூட்டு போய் உள்ள கொடுத்துட்டாங்க. ஒரு மலைப்பாம்பு மாலை பார்த்து ஈ நிகழ்ச்சி நான் அடுத்த அந்த மலைப்பாம்பு மாலை முழுக போகுதுன்னு அர்த்தம். இந்த அறிவு கூட வேணும் உனக்கு கிடையாது. என்னடா யோசிக்கிற? இல்ல பிரியா, எல்லாரும் எல்லா நேரத்திலயும் நம்ம தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது. இல்லண்ணே, யார் வேணா திருந்தலாம் அண்ணே.
ஆனா இந்த மாதிரி ஜென்மங்க இருக்கே அது கடைசி வரைக்கும் திருந்தவே திருந்தாதுங்க. அண்ணி வராங்க, அடக்கி வாசி. பிரியா, பக்கத்துல ஏதாவது ஸ்கூல் இருக்கா? குஷியோட ஸ்கூல் ரொம்ப தூரத்துல இருக்கு. கார்ல போன வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் தெரியல. இப்போ அவ்வளோ தூரம் எப்படி போவா? பக்கத்துல ஏதாவது ஸ்கூல் இருந்தா சொல்லுமா, குஷி அங்க சேர்த்துடலாம். இந்த விளையாட்டுக்கு நான் வரல அண்ணி. உங்களை எங்க அம்மா நம்புவாங்க, ஏன் எங்க அண்ணன் கூட நம்புவாரு. ஆனா நான் நம்ப மாட்டேன். அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் சஜஸ்ட் பண்ண போக என்னாலதான் நீங்க இந்த வீட்ல டேரா போட்டீங்கன்னு நீங்க எங்க அப்பா கிட்ட சொல்லுவீங்க. நான் உங்க ஆட்டத்துக்கே வரலப்பா, என் ஆளை விட்டுருங்க. இங்க பாரு பிரியா, உன் திமிரு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. சின்ன பொண்ணு தானே துவாரகேஷ், பரவாயில்ல விடு. ஆமா அண்ணி, அவ ஏதாவது தப்பா பேசியிருந்தா மனசுல வச்சுக்காதீங்க. சேச்சே, எனக்கு பிரியாவை பத்தி தெரியாதா? நான் அதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டேன். ம்